வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசேட நிவாரணங்கள் அறிவிப்பு. தொடரவுள்ள மழை வீழ்ச்சி நீடிக்கும் பாரிய ஆபத்து. பலி எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்பு. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசேட நிவாரணங்கள் அறிவிப்பு. கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை மாவட்டங்களுக்கு தொடரும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. சொல்ல முடியாத வேதனையை இளைஞர்கள் அனுபவித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. அனர்த்த நிவாரணங்களுக்காக நாடு முழுவதும் 504 மருத்துவ குழுக்கள். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் இயற்கை அனர்த்தங்களின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தியுள்ளார். இதன்போது பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எதிர்வரும் டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய 3 மாதங்களுக்கு விசேட மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். அதன்படி 2க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு குடும்பத்திற்கு 50,000 ரூபாயும் மற்றும் 2 உறுப்பினர்கள் மாத்திரமுள்ள குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேபோல வெள்ளம் மற்றும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் சேதமடைந்த தமது வீட்டு உபகரணங்களை மீண்டும் கொள்வனவு செய்வதற்காக 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்பொழுது நலன்புரி முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்து அங்கே தங்கியிருக்க விரும்பினால் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் அரசாங்கத்தால் செய்து கொடுக்கப்படும். இவ்வாறும் மாறாக முகாம்களில் இருந்து வெளியேறி வாடகை வீடுகளில் வசிக்க விரும்புவோருக்கு 6 மாத காலத்துக்கு மாதாந்தம் 25,000 ரூபாய் வாடகை கொடுப்பனவு வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார். மேலும் அனர்த்தத்தால் நெல், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்த விவசாயிகளுக்கு 1 ஹெக்டேர் நிலப்பரப்புக்கு 1,50,000 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். நாட்டில் நிலவும் வடகீழ் பருவப்பெயர்ச்சி வானிலை காரணமாக டிசம்பர் 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என அதன் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் இடைப்பருவப்பெயர்ச்சி வானொலியுடன் ஒப்பிடும்போது வடகீழ் பருவப்பெயர்ச்சியின் போது இடியுடன் கூடிய மழை குறைவாக காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் இந்த வடகீழ் பருவப்பெயர்ச்சி தீவிரமடைவதன் காரணமாக டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பின்னர் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்பதோடு எந்த நேரத்திலும் இந்த பகுதியில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் அதுல கருணா நாயக்க தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 486 அதிகரித்துள்ளது. இதை பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை 341 பேர் காணாமற் போயுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் 51,023 குடும்பங்களைச் சேர்ந்த 1,71,778 பேர் இன்னும் முகாம்களில் தங்கியுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் 44 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் வெள்ளிக்கிழமை இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் வசந்த சேனாதீர இதை அறிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் பெய்த கடுமழை காரணமாக மலைப்பாங்கான பிரதேசங்கள் ஈரப்பதனுடன் காணப்படுகிறது. அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வசிப்போர் அந்த பகுதியில் ஆய்வு நிறைவடையும் வரை தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கண்ணீரால் கூட சொல்ல முடியாத வேதனையை இளைஞர்கள் அனுபவித்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்பொழுது நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றிய ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தில் நாடு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பலர் உயிரிழந்துள்ளனர், பலர் காணாமல் போயுள்ளனர். இது மிகுந்த கவலைக்குரிய விடயமாகும். உயிரிழந்தவர்களை திருப்பித் தருவது இயலாது. அதைவிட காணாமல் போனோரை எண்ணி அவர்களின் குடும்பத்தார் என்றாவது வருவார்கள் என்று தினம் தினம் வலியுடன் கடக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது. இதை நாங்கள் கடந்த கால யுத்தத்தின் போது அதிகமாக உணர்ந்திருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த அனர்த்தத்தின் போது இலங்கை மக்களின் முழுமையான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். எந்த ஒரு அனர்த்தத்தினாலும் வீழ்த்த முடியாத உறுதியான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். எமது நாட்டின் சிறு பிள்ளைகள் தாங்கள் சேர்த்து வைத்து சிறு உண்டியலில் இருக்கும் பணத்தை நிவாரண பணிக்காக கொடுத்துள்ளனர். எமது நாட்டில் ஒரு தந்தை தன்னுடைய தோட்டத்தில் இருக்கும் ஒரே ஒரு வாழைக்குலையை நிவாரணமாக கொடுக்க தயாராக இருக்கிறார். இப்படி உறுதியான மனிதாபிமானமுடைய மக்களை எமது நாடு கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.